ஹாய். இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி, எஸ்ஆர்பி அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன மாதிரியான எக்ஸாம் டைப் இருக்கும், அதோட சிலபஸஸ் என்ன, அந்த ஒர்க்குக்கு போனோன்னா என்ன மாதிரியான ஒர்க்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டிஆர்பி அப்படின்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் போர்டு. டிஎன்பிஎஸ்சி மாதிரி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் டிஆர்பி இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் போர்டு தான் இந்த எக்ஸாம்ஸை நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் டிஆர்பி, எஸ்ஆர்பி அப்புறம் ரேஷன் ஷாப் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு இவங்க கண்டக்ட் பண்ணுற ஒர்க்கு தான். ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டிகிரி வித் டிசிஎம். முன்னாடி வந்துட்டு அதை டிகோப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இதை டிசிஎம் ஆக்கிட்டாங்க. டிசிஎம் அப்படின்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசிஎம் கிளாஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு 1 இயர் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 9 மந்த்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டிசிஎம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 12th பாஸ் ஆகிட்டு நம்ம இந்த டிசிஎம் கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம் டிஆர்பியோ எஸ்ஆர்பியோ எழுதுறதுக்கு நமக்கு வந்துட்டு டிகிரி வித் டிகோப் வேணும். 12th முடிச்சுட்டு எழுத முடியாது. 12th முடிச்சு இந்த டிகிரி இருந்துச்சுன்னா எழுத முடியாது. டிகிரியும் இருக்கணும், டிசிஎம்மும் இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க, பட் டிசிஎம் அப்போ தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். எழுதிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. ஒரு 1 இயர்க்குள்ளார நீங்கள் இந்த டிசிஎம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதோட எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம்ஸ் எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்துட்டு இருக்காது. மொத்தமாக ஒரே டைமில் வைக்க மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு இடத்துல வைப்பாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டேட்லலாம் வச்சுருக்காங்க. இந்த டைம் போன டிஆர்பி எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரே டைமில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நடந்தது. அதனால் வந்துட்டு அதுக்குமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குதும். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூலேயே நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஜாப்பு தான் கிடைக்கும். சிலபஸ் அப்படின்றத பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்க்கலாம் டெய்லி. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.